என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேடையில் இருக்கிறவங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன வெயிட்டேஜ் ஃபேக்டர் இருக்குன்னு கேட்குறேன். ஜான் பாண்டியன்ட்ட என்ன வெயிட்டேஜ் இருக்குது? ஜி.கே. வாசன் கிட்ட நாளைக்கு வீட்லையாச்சும் வேலை செய்ய 5 பேர் இருக்காங்களான்னு கேட்க தோணுது. எங்கே அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது? யார் கட்சி கீழே இருக்கிறா? என்ன இருக்குது? கட்சி இருக்குதாங்கன்னே கேள்விக்குறியாக இருக்குது. ஐஜேகே பாரிவேந்தரால் கோடி கணக்கில் பணம் இருக்கிறது. அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கு தெரியும். வட இந்தியாவில் இன்னும் ரயில்கள் 5 ரயில் விட்டுருக்காங்க, பிரைவேட் ட்ரெயின் விட்றாங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ கோடிகளில் கொளிக்கக்கூடிய மனிதனால் நாளைக்கு இதே பிஜேபியால் 2019 எம்பியில் நின்று தோத்தார். எப்போ நீங்கள் திரும்பி பார்லிமெண்ட்டுக்குள்ளார போனீங்க? உதயசூரியன் சின்னத்தில் நின்று திமுகவோட உதவியோட தான் போக முடிஞ்சு. திரும்பி இப்போ பிஜேபி உதவியோட 24 நின்னீங்க, தோத்துட்டு தானே வந்தீங்க. கோடி ரூபா 100 கோடி செலவு பண்ணாலும் உங்கள் சமூக ஜாதி கட்சி நடத்துகிறேன் அவர் தான் சொல்கிறார், நான் சொல்ல. ஆனால் உங்கள் சமூக மக்களே உங்களுக்கு பெரும்பான்மையாக வாக்களிக்கவில்லை, டெபாசிட் இழந்துட்டு வெளில வரீங்க. இந்த நிலையில் ஏசி சண்முகம் என்ன ஆனார்? அவர்னால ஜெயிக்க முடிஞ்சா வேலூரில்? அவருக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சா? யார் இங்கே எதை பெருசாக ஷோ பண்ண லீடர்ஸ் அந்த மேடையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி.